அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். காலையிலிருந்து சஹரிலிருந்து எதுவரை பசியாக இருக்கிறான்? தராகி வரைக்கும். எது வரைக்கும்? இஃப்தார் வரைக்கும். இஃப்தாருடைய நேரம் வரை பசியோடு வாழ்கிறான். அவனுக்கு முன்னால் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவானா? அவன் நப்சு சொல்லும், அல்லாஹ்விற்கு நீ மாறு செய். பசிக்கிறது, உணவு அதோ இருக்கிறது. தாகிக்கிறது, தண்ணீர் அதோ இருக்கிறது. நீ அதை சாப்பிடு என்று சொல்லும். அவன் சொல்லுவான், அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், சாப்பிடக்கூடாது என்று. ஒரு குழந்தை கூட அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வைக்கப்பட்ட கையை எடுத்துரும். சுப்ஹானல்லாஹ். இயற்கையாகவே அல்லாஹ் அந்த தன்மைகளை உருவாக்குகிறான். தனக்கு ஹலாலான மனைவியாக இருந்தாலும், அப்பதான் திருமணம் முடிச்சிருந்தாலும் அவனுடைய நப்சு தேடும் அதை. ஆனால் அதை தடுத்துக் கொள்ளுவான். தனக்கு ஹலால் தான், ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் அதை ஹராமாக்கி இருக்கிறான், சஹரிலிருந்து இஃப்தார் வரை. அதனால் அதை நான் நெருங்க மாட்டேன் என்று அவன் தனக்கு கட்டுப்பாடை விதிப்பான். தன் நப்சோடு போராடுவான், தன் நப்சை எதிர்த்து நிற்பான். அல்லாஹ் கூறுகிறான், இந்த தன்மையில் நீ வாழ்ந்தால் இது உனக்கு தக்குவாவை உருவாக்கும். அதான் தக்குவா. நீ இந்த ரமதானில் இப்படி பழகினால், இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால், உன் நப்சோடு எப்படி நீ போராடுகிறாயோ ரமதானில், அதை ரமதானில் நீ பெற்றுக்கொண்டால், இதை உணர்ந்து கொண்டால், ரமதான் முடிந்ததற்கு பிறகும் உன் நப்சோடு போராடுவாய். இதை செய்யாதே, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இதை செய், அல்லாஹ் ஏவி இருக்கிறான். அதற்குத்தான் ரமதான். இந்த தன்மையில் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, இந்த தன்மையில் நம்மை வார்த்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமதானை எமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் கூலியை மறைத்தான். அதனுடைய காரணத்தை அல்லாஹ் கூறும்போது, அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹ், நோன்பு என்னுடையது, அதனுடைய கூலியை நான் கொடுப்பேன். அது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. நான் எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு கூலியை நான் கொடுப்பேன். ஏன்? யதஉ ஷஹ்வதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி. ஏன் நான் கொடுக்கிறேன் தெரியுமா? அவன் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான், அவன் தாகத்தை கட்டுப்படுத்துகிறான், உணவை தடுத்துக் கொள்கிறான், விடுகிறான். ஏன்? எனக்காக. நான் சொன்னேன் என்பதற்காக அதை செய்கிறான். அதனால் இந்த நோன்பு என்னுடையது, நான் அதனுடைய கூலியை கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தக்குவா, இது என்ன ஒரு வார்த்தை! அது இதற்கு பல சிறப்புகளை குர்ஆனுடைய வசனங்கள் கூறிக்கொண்டே வருகிறது. எவ்வளவோ கணக்கிட முடியாத சிறப்புகள். தக்குவாவை ஒருவன் அடைந்து விட்டால் இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவனுக்காகத்தான், வெற்றிக்காகத்தான். அதில் 2 சிறப்புகளை மட்டும் சொன்னால் போதும், ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கும். அது என்ன சிறப்பு? யார் தக்குவாவை அடைகிறார்களோ, யார் இந்த இறையச்சத்தை, இந்த தக்குவாவை உள்ளத்திலே சுமக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசென்ன? ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தக்குவாவை கொண்டவர்களை யார் நேசிக்கிறான்? யார் நேசிக்கிறான்? அர்ஷின் அதிபதி நேசிக்கிறான். வானங்களையும் பூமிகளையும் படைப்புகளையும் யார் படைத்தானோ அந்த ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை. முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்ன? வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், மேலும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களோடு தான் இருக்கிறான். 2 சிறப்பு என்னங்க கேக்குறீங்களா இல்லையா? இல்ல மத்த தக்குவாவுடைய பயன்கள் மாதிரி தூங்குறோமா? இல்ல, மாஷா அல்லாஹ். 2 சிறப்பு என்ன? அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான். ரப்புடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய நேசம். அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அவனுக்கு அல்லாஹ் சிரமத்தை தருவானா? அல்லாஹ் அவனை தண்டிப்பானா? வேதனையை தருவானா? மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தில் அல்லாஹ் செலுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய முஹப்பத். இரண்டாவது மஇயத்துல்லாஹ்,
அல்லாஹ் அவனோடு இருக்கிறான். யாரை அல்லாஹ் நேசித்து யாரோடு அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்னவாகும்? வெற்றியாகும். இதனுள் எல்லா சிறப்புகளும் அடங்கிவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்கள் யார்? ரமதானில் நோன்பு வைப்பவர்களா? அவர்கள் மட்டுமல்ல. முதல் சஃபில் 5 நேர தொழுகையை தொழுபவர்களா? கிடையாது. தக்குவா உடையவர்கள்னா யார சொல்லுவோம்? யார் கண்ணியமான முறையில் தாடி வச்சிருக்காங்களோ, யார் கரண்டைக்கு மேல ஆடை போட்டு இருக்காங்களோ, யார் இந்த மாதிரி ஒரு அரபு நாடுகளில் போடக்கூடிய இந்த ஆடைகள் மாதிரி போட்டு கண்ணியமான முறையில் இருக்கிறாங்களோ, யார் பயான் பண்றாங்களோ, யார் மக்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்றாங்களோ, இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். இவங்கெல்லாம் அல்லாஹ் அஞ்சியவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள், இவங்களை பார்த்தா தக்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா குர்ஆனில் பெரும்பான்மையான இடங்களை பார்த்தால் இந்த தன்மைகள் மட்டும் தக்குவாவிற்கு சொல்லப்படக்கூடிய தன்மைகள் அல்ல. தொழுவது, ஜக்காத் கொடுப்பது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, இதுவெல்லாம் தக்குவா உடையவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான். ஆனால் அல்லாஹ் இதை மட்டும் தக்குவாவிற்கு அல்லாஹ் முன்னிறுத்தவில்லை. தக்குவா உடையவர்களுடைய தன்மைகளை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதுவெல்லாம் தக்குவாவா என்று இப்போது நமக்கு கேள்வி வரும். அந்த தன்மைகள் என்ன தெரியுமா? அதுதான் இன்றைய உரை. அந்த தன்மையோடு வாழ்வதற்கு, எம்மை மாற்றுவதற்காகத்தான் இந்த இடம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். விரைந்து வாருங்கள். வஸாரிஉ, அங்க நிக்காதீங்க, தயாராகாம இருக்காதீங்க, கிளம்பு. வஸாரிஉ, விரைந்து செல். இலா மக்ஃபிரா மின் ரப்பிக்கும், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அடைவதற்காக விரைந்து வா. வஜன்ன, அதற்கு பிறகு சொர்க்கம், அதை அடைவதற்காகவும் விரைந்து வா. ஏன் அல்லாஹ் பாவ மன்னிப்பை முற்படுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான்? போன உரையில கூட சொல்லியிருப்பத நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி சொர்க்கத்தை இரண்டாவது தரமாக கொண்டு வருகிறான்? பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. எல்லா பாவங்களும் அல்லாஹ்வுடைய அருளால் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம். ஒன்று அல்லாஹ் நாடினால் அவனுடைய அருளால் மன்னிப்பான், அல்லது அந்த பாவங்கள் அளவு நரகத்திலே தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருப்பது. அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யாரை எப்படி அனுப்ப வேண்டும் என்று. அதனால்தான் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவது கொண்டு வருகிறான். முதலில் மன்னிப்பை நோக்கி வா. நான் உன்னை மன்னிக்க வேண்டும், அந்த இடத்தை நீ அடைய வேண்டும் என்றால் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் வானம் பூமிகளை போன்றது. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது? யார் தக்குவாவை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தக்குவாவை உடையவர்களுக்கு இந்த பூமி கிடையாதா? இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியாதா? சொர்க்கத்தில் வாழ்வதை போல் முடியாது. இப்னு அத்தா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை முத்தகின்களுக்காக தயாரித்து இந்த பூமியுடைய உலக வாழ்வுடைய அலங்காரம் காஃபிர்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பூமி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தகின்களுக்கு கூலி கொடுப்பதற்கு விசாலமானது கிடையாது. இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. இல்லையா? இந்த பூமியில் எதை கொடுத்தாலும் அதற்கு ஓர் முடிவுண்டு, எல்லை உண்டு, எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் சொர்க்கம் எது கொடுத்தாலும் அங்கே நிரந்தரம். அல்லாஹ் அதை முத்தகின்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடமாக அதனால் தான் ஆக்கி இருக்கிறான். இந்த பூமி அதற்கு தகுதியானது கிடையாது முத்தகின்களுக்கு கூலியை கொடுப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ்.